ஷே விஸ்வ பிரமா எல்லா கணக்குலேயுமே விட்டு ஆட்டித்தான் கடைசி கணக்கில் உள்ளே கொண்டு போயிடுவார். அவனுடைய சரித்திரமே சனி பிடிச்சி ஆட்டுவான். எட்டாம் நாட்டு சனி சனீஸ்வரி. ஒரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளவனை பூரா அவன் சரித்திரம் பிடிச்சி அவன் குடும்பமே 7 செம்மத்து சேட்டையில் ஒவ்வொருத்தன் தலையில் உட்காந்து ஆட்டி இந்த செம்மத்தில் தண்டனை வாங்கி தான் போவான். தண்டனை வாங்கி தான் தீர்வான். இந்த செம்மத்தில் புரியுதா? எல்லா காவல்துறை அதிகாரி பூராமே புரிஞ்சிக்கோ. உனக்கு வயிறு இருக்குது, 2 கை இருக்குது, கால் இருக்குது, வாய் நாக்கு கண் எல்லாமே கடவுள் பகவான் கொடுத்துருக்காரு. நடுவில் நிற்காரா? எங்கிட்டாம் பார்த்து நிற்காரு? கிழக்காம பார்த்து ஈசானத்தை பார்த்து நிற்காரு. ஈசானத்தை பார்த்து ஈஸ்வரன் நிற்காரு. புரியுதா? நாங்கள் 2 பேரும் தப்பு செஞ்சதுனால என்னை பார்த்து நில்றா அப்படின்ட்டார். 2 பேருமே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், தண்டனை கொடுக்கல. புரியுதா? இப்போ தண்டனை கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும். இனி எந்த மதம் வச்சுருந்தாலும் சரி, எந்த ஜாதி வச்சுருந்தாலும் சரி, எந்த கணக்கில் நீ உட்கார்ந்தாலும் சரி, படைக்கிறது ஒரே உயிர் அப்படின்ட்டார். ஒரே உயிர் அப்படின்ட்டார். ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாத்துக்குமே ஒரே அந்த இதயம் ஒன்று தான், மற்ற எதுவுமே கிடையாது. பறவைகள் விலங்குகள் வாய் திறந்து பேசாது, நீ வாய் திறந்து பேசுத. எல்லா மானிட பிறவி வாயை திறந்து பேச போய் தான் பூமியை பூரா அழிச்சிட்ட. அந்த வாயை கூட நம்ம அடைச்சிருவார், அந்த பவர் விடுவார். வாயை அடைக்கிற பவர் குறைஞ்சி போவோம். வாயை அடைச்சிருவார். வாயை அடைச்சாச்சுன்னா என்னடா இருக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பவரை விட்டாருன்னா சோழி முடிஞ்சு போவார். கணக்கு நாங்கள் தான் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் நான் தாட்டியம் நீ நினைக்காத. குறுக்கில் ஒரு காய்ச்சல் விட்டோடனே அந்த குறுக்கு எலும்பு நடு விழா எலும்பு அப்படியே செயல் இழந்து போவோம். உட்கார முடியாது, நிமிர முடியாது, வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது. நான் வீட்டில் போய் மல்லாக்க படுத்து குப்பரை படுத்து பொண்டாட்டி பிள்ளையோட நக்க முடியாது. அந்த காய்ச்சல் விட்டாருன்னா மானிட பிறவி சோழி முடிஞ்சு போவேன். அமைதியாக போய் ஒழுங்காக போய் எல்லாம் நீதிமன்றத்தில் அதிகாரி பூரா எல்லாரும் உள்ள ஒப்படை. எல்லா அதிகாரி நீ ஒப்படைக்கல அப்படின்னா சிட்டி கிராமத்தை அடைப்பார். புரியுதா? ஏன்னா எல்லாரும் பேசுதான்டா செய்திய. அரசியல்வாதி பேசுதான், கவர்மெண்ட் வேளாக்கிறோம் பேசுதான், காவல்துறை எல்லாம் அனைத்து உள்ள பேதிய. இதுக்கு ஒன்று தனிப்பட்டு ஒதுங்கி போகிற கணக்கு நீதிபதி சேர்ச்சி கோட்டார் மட்டும் தனியாக ஒதுங்கிட்டாங்க. கடவுள் என்ன செய்ய கொடுக்காரு? கணக்கு போடுறாரு. இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன விடை, இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கார். அப்படின்னு அவங்க உள்ளே உட்காந்து பேசத்தான் செய்தாங்க. இல்லை பேசணும்ல. கடவுளில் அவங்களுக்கு மேலே அப்பாறப்பட்டவர் கடவுள். பூமியில் நீதி நியாயம் தர்மம் தராசை எடையை பிடிச்சி நிற்கார். தப்புக்கு மேலே உள்ள வழக்காடுது, தப்புக்கு மேலே உள்ள ஓடு எல்லாம் உள்ள வழக்காடி உள்ள ஓடுற பூரா 7 செம்மத்து சேட்டை பண்ணவன். இந்த செம்மத்தில் சேட்டை பண்ண பூரா உள்ளே போயிடுவான். அதுக்கு தான் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் இருக்கிற அத்தனை கணக்கு பெட்டிஷனை பூரா பொக்கிஷனை பெட்டியை பூட்டிட்டார். பேப்பரை பூட்டினா என்ன ஆகும்? எல்லாம் சிக்கலில் மாட்டி உள்ளே வருவான். முக்கால் சத்தியம் கூடிய சீக்கிரமாக வரல அப்படின்னா, கைலாசத்தில் வந்து ஐயாட்ட கணக்கு கேட்கல அப்படின்னா, கணக்கு கேட்டு ஒப்படைக்கல அப்படின்னா தமிழ்நாடு இப்போ ஒரு சின்ன முன்னாமல் ஆக்கி விடுவார். ஆகும் கூடிய சீக்கிரம். டைம் பார்த்துட்டாரு, ஓலச்சோடு எழுதி போட்டார். எழுதி விட்ட கணக்கில் தமிழ்நாடு ஒரு பதம் பார்ப்பேன் அப்படின்னு எழுதி போட்டிருக்காரு. அப்போ நாங்கள் கணக்கு எங்களுக்கு புரியும்ல. எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் எழுதி போட்டாருன்னா எங்களுக்கு புரியும். புரியுதா? வெயில் தாக்கம் வெப்பத்தை பூமியில் இறக்குதாரு. அப்போ இறக்குனா அந்த வெப்பம் பூரா பூமி கீழே இறங்கி போய்கொண்டே இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்டிங்கு கீழே மர இறங்கும் கூடிய சீக்கிரமாக இறங்கும். கவலைப்படாதடா. உன் மாளிகையில் நீ போட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் உள்ளே விட்டு வெளியே விட்டு நல்லா நக்கி கதவுகளை பூட்டி நக்குடா. அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் மோட்டா பயலா முக்கால் சத்தியம். இல்லை, பூமி இருக்கிற இடம் கொடுத்துருக்காரு, ஆடை கொடுத்துருக்காரு, சாப்பாட்டு உணவுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. 2ஆம் நம்பரை திரிக்கிறதுக்கும் பில்டிங்கை கட்டுறதுக்கும் பூரா டார்டாரை கெட்டதுக்கு கொடுக்கலடா. அனைத்து உள்ளே போயிடுவேன். அதையும் பார்த்துக்கோ, அனைத்து உள்ளே போயிடுவேன். உள்ளே எங்கே தூக்கி போடுவார்? எதுக்கு விஸ்தாரமாக போட்டார்? சதுரகிரி டு திருவள்ளங்கப்பாறை விஸ்தாரத்தில் உள்ளே போட்டு அடைக்கணும். விவசாயம் தெரியணும்ல. கிண்டுறா மாதிரி ஆணு பண்ணு உள்ளே கிண்டு உழைப்பிட்டு கடை. அப்போ தான் வெளியில் நினைப்பான், ஆஹா ஐயா கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. விவசாயம்னா சொல்லிக் கொடுக்காரு. விவசாயத்தில் சொல்லிக் கொடுக்க நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பக்கத்துக்காரன் பூரா ரசிக்கான். நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரசிக்கான், தொடுதான், ஆடுதான், பாடுதான். ஐயோ அப்போ தானே அவன் தலையில் அடிக்க விடுவார். அதிகாரி பூரா அரசியல்வாதி வரைக்கும் புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. உள்ளே விட்டு உன் கண்ணுக்கு முன்னாடி உளப்பாட்டத்தில் விட்டுருவார். தப்பு செய்யறதுக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் தண்டனை. அப்போ தான் தலையில் அடிப்பார். புரியாடா? உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் உள்ளே தான் கிடக்கும். அனைத்து உள்ள முறை உள்ளே அடைப்பான். ஆஹா உன் பொண்டாட்டியா உன் பிள்ளையா உன் மகளா அப்படியே ராவுவான். அறிவோட அறிவு எதுக்குடா கொடுத்துருக்காரு?
அறிவு எதுக்கு கொடுத்துருக்காரு? கை கால் எதுக்கு கொடுத்துருக்காரு? பூமியை அழிக்க வந்த பாய் பேகலாம் முக்கால் சத்தியம். நம்ம புள்ள மிட்டா மெராசி வீட்டில் கொடுத்துருக்கேன், நம்ம புள்ள மிட்டா மெராசில் வாழுதுன்னு நினைக்காத. அள்ளிடுவார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் தப்பு இருந்தால் உள்ளே தூக்கி போட்டுருவார். சேர்த்து வெளில ஆணு பண்ணு உள்ள கடை அப்படின்னு. புரிஞ்சினாடா? இது கடைசி பாயிண்டில் போடுறாரு. ஒழுங்கா மரியாதையோடு அமைங்கி போ. அனைத்து உள்ளவன் முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, தப்புக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டாருப்பா. நல்லபடியாக கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டார் அவமதிப்பு, நீதிமன்ற தலைவாசல் கோர்ட்டு அவமதிப்பு. இதே நீதிமன்றம் தான்டா. இந்த உட்காந்துருக்காரு நீதிமன்றம். நீதிமன்றத்தை அவமதிச்சுன்னா அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி என்னடா நீங்களாம் ஒரு மனுஷ பேராடா? இவ்வளோ நாள் கணக்கு கொடுத்த கணக்கு நீ ஒப்படைச்சி உக்காரலைன்னா உன் சம்பளம் மாதந்தோறும் ஆன்லைனில் ஏறுதான்னு வாயை பிளாந்து பார்க்க. அதுக்கு முற்றுப்புள்ளி விட உனக்கு பிடிச்ச எட்ட நாட்டு சனி சனீஸ்வரி பிடிச்சி ஆட்டுவான் முக்கால்